பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெதெஸ்தா எழுப்புதலின் ஊழியத்தில் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான சத்தியத்தையோடு இந்த நாளை நாம் தொடருவோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆவது வசனமும் இந்த வசனத்தை தியானித்து நாம் இந்த நாளை தொடங்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு டேவிட் வர்சஸ் சவுல், தாவீதும் சவுலும் குறித்திருக்கிற வேறுபாடுகளை ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். இந்த 4ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தாவீது எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பதாகவும், எந்த நபரிடத்துல பேசுவதற்கு முன்பதாகவும், எந்த காரியத்துல செயல்படுவதற்கு முன்பதாகவும் முதலில் ஆண்டவரிடத்துல பெர்மிஷன், அப்ரூவல், கன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு தான் எல்லா காரியத்திலும் தாவீது செய்தார். ஆனால் சவுல் செய்த பெரிய மிஸ்டேக்ஸ் என்னவென்று சொன்னால், அழைத்த ஆண்டவரை மறந்துவிட்டு தன்னை அபிஷேகித்த சாமுவேலிடத்துல போய் அநேக காரியங்களை விசாரிக்கிறார். ஆனால் தாவீதோ கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரிடத்துல விசாரித்து காரியங்களை செய்தார். அதன் நிமித்தமாக தாவீதின் ராஜ்யபாரம் உறுதியாய் நின்றது, சவுலின் ராஜ்யபாரமோ அசைந்து விட்டது. இதுல இருந்து ஆவியானவர் நமக்கு தெளிவாய் பேசுகிறது என்னவென்று சொன்னால், சவுலை போனதுதான் இன்னைக்கு அநேகர் நிறைய மிஸ்டேக்ஸ்ல நாம் செய்து விடுகிறோம். நம்மளோட சுயத்தின் நிமித்தமாக, நம்மளோட மாம்சத்தின் எண்ணங்கள் மூலியமாக சில காரியங்களை செய்து நாம் அதுல ஃபெயிலியரா ஆகி விடுகிறோம். அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு நம்மோடு துணை நிற்பாராக. இன்றைக்கு நவீன காலகட்டத்துல நம்ம ஏஐ டூல்ஸ்ல நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த ஏஐனால ஏஐ யூஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா அதுகிட்டயே எல்லாமே கேட்டுக்கிட்டு என்ன சாப்பிடுது, எங்க போறது, எந்த இடத்துக்கு செல்வது, யார் இடத்துல பேசுவது, யார்கிட்ட எப்படி பேசுவது என்கிற எல்லா கன்ஃபர்மேஷன் அப்ரூவலையும் எங்க வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா சாட்ஜிபிட்டிலே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு என்று சொன்னால், முற்காலத்தில் நாம் பிதாக்கள் செய்த அதே காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்துல வெற்றியாய் வாழக்கூடிய நபர்களாய் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? தாவீது எல்லா காரியத்திலும் தேவனை விசாரித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்துல விசாரிப்போம், கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தரோட சமூகத்திலிருந்து நம்மளுக்கு வார்த்தை பிறப்பிக்கப்படட்டும். அதன் மூலமாய் இந்த நாளை தொடங்குவோம். ஒருவேளை சவுலை போல நீங்க தவறு செய்திருந்தா, ஒருவேளை நீங்க அதுல இருந்து வெளியே வாங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. இன்றைக்கு நிச்சயமாய் உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர். எந்த மனுஷனோட ஆலோசனையும் நம்மளை உயர்த்தாது. கர்த்தரோட ஆலோசனையும் கர்த்தரோட சமூகத்திலிருந்து பிறப்பிக்கிற உத்தரவு தான் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும். இந்த வசனத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.